friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு தொக்கு ரெசிபி தான் செய்ய போறோம். புதினா தொக்கு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே சமயம் 1 month ஆனாலும் கெட்டு போகாது. வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கு கூடவும் நல்ல காம்பினேஷனா இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லி இப்போ வீடியோல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 10 to 15 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா தொக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு புதினா இலைகளை நல்லா கழுவிட்டு அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு இருக்குது. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு, கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். அதில் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதில் காய்ந்த மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 to 3 minutes நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி அப்புறம் பூண்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா இதையும் ஒரு 2 to 3 minutes வதக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா சிம்லேயே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வச்சு வதக்கும்போது இது எல்லாமே கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் புளியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். புளியில் உள்ள நார் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா இலைகள் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும். ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா அது சுருண்டு வதங்கி வந்துடும். இப்போ எல்லா புதினா இலைகளையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 minutesலேயே இது எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். இப்போது எல்லா புதினா இலைகளையும் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 5 minutes நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த அளவு வதங்கி வந்துடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப கம்மி தான், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கலர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அப்படியே இந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால் இந்த சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்டில் சேர்த்துட வேணாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா blend பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. 10 minutesக்கு அப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சா போதும், ரொம்ப அரைச்சிட வேணாம். இப்போது அதே பாத்திரத்தையே நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெருங்காய பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இதை மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ஒரு 2 minutes ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபைனலாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் வெல்லம் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி தொக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி மேலாப்பில் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது
ஆஃப் பண்ணி நம்ம ஆற வைக்க வேண்டியதான். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆற விடணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆற விடணும். மூடி வச்சிடாமல் அப்படியே ஆற விடலாம். மூடி வச்சிட்டோன்னா மேலே அப்படியே தண்ணி கோத்துக்கும். அதனால் சீக்கிரமாக கெட்டு போயிடும். மூடி வைக்காமல் நல்லா ஒரு 1/2 hour கூட ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். 1 month வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்து கூடவும் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்குலாம் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அப்பப்போ சட்னி ரெடி பண்ண கஷ்டமாக இருக்கும்போது இது யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.